ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா log x the whole square divided by 2 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். we have I is equals to integral log x the whole square divided by x dx. ஸோ இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ல ஏதோ ஒரு பார்ட்டை நம்ம எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் கிடைக்குதான்னு பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்க log x வந்து எடுத்துக்கிறேன். இது டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1/x கிடைக்கும். அந்த 1/x நம்மளோட கொஸ்டின்ல இருக்கான்னு பாருங்க. ஆஃப் கோர்ஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த log x நம்ம tன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் கேரி அவுட் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்ம tன்னு எடுத்துட்டோம்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? we have to differentiate this. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx is equals to log x டிஃபரன்ஷியேட் பண்ணா we'll be getting 1/x. ஸோ இதுல வந்து dt is equals to okay 1/x into dx. You understand? Okay. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். Instead of log x, I'm going to substitute t. Instead of 1/x and dx, I'm going to substitute dt. So I'll be getting என்ன வரும்? t square இந்த 1/x dx க்கு பதிலா dt. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா நார்மலா இன்டகிரேட் பண்ண போறோம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டகிரல் ஃபார்ம். இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இன்டகிரல் x பவர் n dx. அப்போ இது எப்படி இருக்கும்? x பவர் n plus 1 by n plus 1. ஸோ இப்போ இதை தான் இங்கே அப்ளை பண்ண போறோம். அப்படி அப்ளை பண்ணோம்னா I'll be getting pq by 3ன்னு வரும். ஸோ இது ஒரு இன்டெஃபினைட் இன்டகிரல்னால I'm going to put c. ஓகே. ஸோ இதோட ஆன்சர் முடிஞ்சிச்சுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம 95% முடிச்சிட்டோம். பட் இன்னும் 5% என்னதுன்னா, நம்மளோட கொஸ்டின் பாருங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கிறதுனால ஆன்சரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கொடுக்கணும். அப்போ டீக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்தோம்? log x எடுத்தோம். அதை எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ log x the whole cube divided by 3 plus c. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணணும், இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தெரியல அப்படின்னா அந்த ப்ராப்ளம இன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோல, இந்த வீடியோவோட கமெண்ட்ல நீங்க லீவ் பண்ணுங்க. அதை நான் வந்து வீடியோவா மேக் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். நீங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க் யூ ஸோ மச்.